Hi friends, இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பிக் பாஸ் 9 வந்து ஸ்டார்ட் ஆகுது தமிழ்ல. இந்த பிக் பாஸ் 9ல மொத்தம் 20 கண்டஸ்டன்ட் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு Instagram அக்கவுண்ட் இருக்கு. அந்த அக்கவுண்ட்ல இப்போதைக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 100 நாள் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 100 நாள் கழிச்சு பார்க்க போகல, அது 100 நாள் கழிச்சு பார்க்க முடியும். இப்போ வந்து இப்போதைக்கு என்னென்ன ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அது மட்டும் இல்லாமல் இதில் வரத்தில் வந்து யாருக்குமே இன்ஸ்டா ஐடி வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படி உங்கள் இன்ஸ்டா ஐடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர். இவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டோர் சொல்லிட்டு செல்லமாக அழைக்கப்படுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரே தான் சொல்லிக்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவருக்கு அவரே வந்து நடிப்பு ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டாரு. கெட்டால் ஃபேன்ஸ் தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இதை போய் சொல்லி அடி வாங்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் நாளே போய் அடி வாங்கிட்டாரு. அவரோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோனா 351 தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே ஒரு ஐடி வச்சுருந்தாரு. அந்த ஐடி வந்து எல்லோரும் ரிப்போர்ட் அடிச்சு போயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு 351 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அடுத்து செகண்டாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா சின்க்ளர். இவங்க வந்து செல்லமா பலூன் அடிப்பாங்க. இவங்க வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 771K வச்சுருக்காங்க ஃபாலோவர்ஸு. தேர்டாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. இவர் வந்து 24.3K வச்சுருக்காரு. இவர் வந்து ஒரு பீட் பாக்ஸ் ரேப்பர்னு சொல்கிறாரு. பீட் பாக்ஸ் வந்து வாயிலே சவுண்ட் விட்டு மியூசிக் போடுவாங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் தான் இவர். நிறைய ஷார்ட் ஃபிலிமு அப்புறம் சீரியல்லாம் நடிக்கிறார் போல். ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு போல். ஃபோர்த்தாக யார் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி. இவங்க வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 605K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டுருக்கேன். ஃபிஃப்த்தாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் அப்படின்றவர். இவர் வந்து மாடலாக ஆக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காராம். இவர் தான் ஃபிஃப்த்தாக வந்தார். இவரோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 111K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. சிக்ஸ்த்தாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குக் கோமாளியில் வந்து சாம்பியனான காரக்குழம்பு கனி. இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 793K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. செவன்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன். இவர் வந்து 119K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. எயிட்டாக வந்து ஒரு டேரக்டராக ஜோடி படம் அப்புறம் நிறைய படம் வந்து எடுத்திருக்காராம் 2000 டைமில். இவர் வந்து திருப்பி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்காக இந்த பிக் பாஸ் தெரிய வந்திருக்காரு. இவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, நான் தேடி பார்த்தேன். இருந்துச்சுன்னா தெரில, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அப்புறமா ஷார்ட்ஸில் போட்டுருப்பேன். நைன்த்தாக யார் வந்து பார்த்தீங்கன்னா மிர்ச்சி கேவி. இவங்க குக் கோமாளியில் வந்து ஒரு கோமாளியாக வந்திருப்பாங்க. அப்புறம் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மிர்ச்சியில் வந்து ஒரு ஆங்கராக இருந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா 180K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. 10th யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆதிரை. இவங்க வந்து சீரியல் நடித்தவங்கலாம். அது மட்டும் இல்லை பிகிலில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட்பால் வருவாங்கள்ல, அதில் ஒருத்தங்க வந்து இவங்க தானா. அதனால் இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 183K வச்சுருக்காங்க. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ. இவங்க வந்து டான்ஸராக அந்த ஆர்டர் பாடல் டான்ஸர் மாதிரி சொன்னாங்க. அவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 393K வந்து வச்சுருக்காங்க. 12th யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா கானா வினோத். இவர் நிறைய சாண்டி கூடலாம் நிறைய சாங்ஸ் பண்ணியிருப்பார். இவர் சாங் பண்ணி சாண்டி நிறைய ஷோஸ்லாம் ஆடிருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தவங்களாம் தெரியும். இவர் பேர் வந்து கானா வினோத். இவர் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 28.6K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். 13th வந்து பார்த்தீங்கன்னா வியான். இவங்க வந்து மாடலாக. இவங்க வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 136K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவர் பேர் வந்து பிரவீன் ராஜ். இவர் தான் 14th வந்தார். இவர் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக. இவருக்கு வந்து ஹாலிவுட் போகணும்னு சொல்லிட்டு ஆசையாக. இவர் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 101K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இவர் ஏற்கனவே விஜய் டிவிலேயே நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருப்பார். நம்ம பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். நிறைய நாடகம் வந்து இந்த சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. சுபிக்ஷா. இவங்க எவ்வளோ ஃபாலோவர் வச்சுருக்காங்கன்னா 469 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு மீனவ பொண்ணா
மீன் பிடிக்க போனாங்கன்னா கடலுக்கு இவங்க அப்பா கூட. அதனால் ஃபஸ்ட்டு மீனவங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க ஊரில் வந்து யாரும் மீன் பிடிக்க போனது இல்லையா கேர்ள்ஸில், இவங்க தான் ஃபஸ்ட்டு பேருக்குதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து சூப்பராக இருக்காங்க. இவங்க ஃபாலோவர்ஸ் வந்து 469K. 16th யார் வந்தாங்க அப்படின்னா அப்சரா. இவங்க வந்து மாடலிங் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 23K. 17th வந்து நந்தினி. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிடல, அதனால் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் சொல்லி தெரியல. அப்படி இவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க கமெண்ட்டில் வச்சுருங்க இவங்க என்ன ஐடி நேம்னு. 18th பார்த்தீங்க இவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த நிறைய பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி அது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வீடியோ கூட ஏஆர் ரஹ்மான் சார் கூட அந்த ராவடி சாங்குக்கு வந்து இவர் வீடியோவை ரீக்ரியேட் பண்ணியிருந்தார். என்ன சொல்கிறது, இவரை மாதிரியே ஏஆர் ரஹ்மான் சாரும் இமிட்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை. இவர் பேர் வந்து விக்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட எவ்வளோ வச்சுருக்காருன்னா 450K வச்சுருக்காரு. இந்த வந்து யாருன்னா கமருதீன். இவர் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். இவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா 273K வச்சுருக்காரு. 20 வந்து யாருன்னு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு நடுவில் வந்து நான் வந்து முனிவர் ஆகிட்டேன், சாமி ஆகிட்டேன், காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நினைச்சியும் சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ திடீர்னு வந்து தெரிஞ்சுட்டேன், மென்டலி ஸ்டேபிள் இல்லை, திருப்பி நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு. இவர் பேர் வந்து கலையரசன். காசி கலையரசன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இவரோட ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காருன்னா 13K வச்சுருக்காரு. பழைய அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இதான் அவங்க மெயின் அக்கௌண்ட் தெரியல. அவ்வளோதான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அந்த 20 பேரில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் 3 பேர் வர வாய்ப்பு இருக்குது. 2 நாள் கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 20 பேரில் யாருன்னா ஐடி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்